கலவை வெங்கட் என்கிற ஒரு எழுத்தாளர். அவர் ஒரு இந்து பகுப்பாய்வாளர் என்கிற நிலையில் இருந்து கொண்டு கிறிஸ்தவத்தை குறித்து சரித்திர ரீதியாக பகுப்பாய்வு செய்து விமர்சித்து எதிர்க்கிறார். சமீப நாட்களில் அவர் கிறிஸ்தவத்தை குறித்து பேசிய பல வீடியோக்கள் யூடியூப் சேனல்களில் வெளியாகி பிரபலமடைந்திருக்கு. இவற்றிலிருந்து சில தினங்கள் முன்னால் எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு. அதில் தான் நான் அவரை குறித்த மேற்சொன்ன விவரங்களை கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டேன். நானும் கிறிஸ்தவத்தை குறித்து விமர்சித்து வீடியோக்களை வெளியிடுறதுனால அவர் என்னோடு இணைந்து செயலாற்றுவதற்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தார் அந்த இமெயிலில். ஆனால் அவருடைய பின்னணி வேற, என்னுடைய பின்னணி வேற. அவருடைய நோக்கம் வேற, என்னுடைய நோக்கம் வேற. நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்து கிறிஸ்தவ போதகராக பணியாற்றியவன். பைபிளில் பல பொய்களும் முரண்பாடுகளும் இருக்கிறது தெரிய வந்தபோது நான் கிறிஸ்தவத்தை விட்டு வெளியில் வந்துட்டேன். இப்போ நான் பைபிளில் இருக்கக்கூடிய அந்த பிழைகளை பற்றி எல்லாம் வீடியோக்கள் வெளியிடுறது கிறிஸ்தவத்தை ஒழிக்கிறதுக்காக இல்லை, கிறிஸ்தவர்களை அந்த மதத்தை விட்டு வெளியில் கொண்டு வரதுக்காகவும் இல்லை. கிறிஸ்தவர்கள் அவங்களுடைய மதத்தை குறித்து சரியான அறிவோடு இருக்கணும். கிறிஸ்தவம் என்பது மனிதனால் உண்டாக்கப்பட்ட மதம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கு இல்லையா? இஸ்லாம், யூதம், இந்து மதம். இதுபோல் கிறிஸ்தவமும் ஒரு மதம், அவ்வளோதான். அதில் ஒன்றும் ஸ்பெஷலாக கிடையாது. ஸ்பெஷலாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற மதங்கள் இருக்கிறத விட அதிகமான பொய்கள் கிறிஸ்தவத்தில் இருக்குதுன்னு சொல்லலாம். அது மட்டும்தான் வித்தியாசம். அப்போது கிறிஸ்தவங்க யாரும் அந்த மதத்தை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. உங்களுடைய மதம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மதம் சத்திய மார்க்கம், பரலோகத்திலிருந்து வந்தது, பைபிள் என்பது கடவுளுடைய வார்த்தை, இப்படியெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால தான் பிற மதங்களை குறித்து கிறிஸ்தவர்கள் ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது, மற்றவங்களையெல்லாம் அப்படியே தங்களோட தாழ்வாக நினைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறாங்க. இந்த ஆட்டிடியூட், இந்த மனப்பாங்கு போகணும் அப்படின்னா கிறிஸ்தவமும் மற்ற மதங்களைப் போலவே மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அப்படிங்கிறத கிறிஸ்தவர்கள் புரிஞ்சுக்கணும். இது மட்டும்தான் என்னுடைய வீடியோக்களின் நோக்கம். ஆனால் திரு கலவை வெங்கட் அவர்கள் இதே நோக்கத்தோடு அவர் வீடியோக்களை வெளியிடுற மாதிரி எனக்கு தெரியல. அவருடைய பின்னணி வேறு, அவருடைய நோக்கம் வேறு. அதனால் எனக்கு அவர் கொடுத்த அழைப்புக்கு நன்றி செலுத்தி, அதே நேரத்தில் என்னுடைய பின்னணிய நோக்கமும் வேறு அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி 2 பேரும் இணைந்து செயலாற்றுவது என்பது இயலாத காரியம் அப்படின்னு அவருக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். நான் அனுப்பிய பதில் அவர் புரிந்து கொண்டிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, இப்போ இவர் இமெயில் அனுப்பும்போது அந்த இமெயிலில் அவருடைய சில வீடியோக்களையும் எனக்கு அனுப்பிச்சு பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அதில் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுலேயும் முதல் 12 நிமிடங்கள் மட்டும்தான் பார்த்துருந்தேன். அதிலிருந்தே அவர் சொல்ல வர விஷயங்கள் எனக்கு புரிய வந்தது. அதில் முக்கியமாக அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, நான் கிறிஸ்தவத்தை குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறேன். இதை பற்றியெல்லாம் சில கிறிஸ்தவ போதகர்கள் பதில் கொடுக்குறாங்க. அந்த பதிலில் நான் வைக்கிற கருத்துக்களுக்கு பதில் சொல்லாமல் என்னை சாத்தான் அப்படின்னு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் யாரை பற்றி சொல்கிறாருன்னு தெரியல, எந்த போதகர் இவர் அப்படி திட்டினார் அப்படின்னு. ஆனால் இவர் சொல்கிறது உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் இப்பொழுது கிறிஸ்தவத்தை குறித்து விமர்சித்து வீடியோ வெளியிடும் பொழுது எனக்கு பதில் கொடுக்கின்ற போதகர்கள் கூட பல பேர், கமெண்ட் எழுதுகின்றவர்களும் கூட என்னுடைய சேனலில் நான் என்ன சொல்கிறேனோ அந்த கருத்துக்களுக்கு பதில் சொல்லாமல் என்னை தாக்கி தான் பேசுகிறாங்க. என்னை சாத்தான்னு சொல்கிறது, அந்தி கிறிஸ்துங்கிறது, ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்டு, இவன் ஒரு இஸ்லாமிய கைக்கூலி, இப்படியெல்லாம் என்னை பற்றி தாக்கி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த கலவை வெங்கட் இருக்காரே, அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்ப முடியுது. அப்போ இதுலேருந்து என்ன தெரிய வருது? கிறிஸ்தவத்தை குறித்து யார் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதற்கு தக்க பதில் கொடுக்கறதுக்கு கிறிஸ்தவங்க கிட்ட எந்த விதமான ஸ்டஃப்பும் இல்லை, சத்தியம் இல்லை. அங்கே அது ஒரு சத்திய மார்க்கம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சத்தியமும் கிடையாது. உள்ளே இருக்கிற பொய்யெல்லாம் எடுத்து யாராவது வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா பதில் சொல்ல முடியாமல் கோவம் யார் பேசுகிறாங்களோ அவங்கள சாத்தான், அந்தி கிறிஸ்து, பிஜேபி கைக்கூலி, இப்படி முத்திரை குத்தி அவங்க சொல்கிற விஷயத்தை மறைச்சு இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்க. அப்போ இதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம், கிறிஸ்தவம் என்பது ஒரு போலி மார்க்கம். உள்ளுக்குள்ளே ஒன்றும் கிடையாது, எல்லாம் குப்பை. ஆனால் எங்களுடைய மார்க்கம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லி பிற மதங்களை குறித்து இழிவுபடுத்தி பேசுகிறது இவங்களுடைய வழக்கம். இப்போது அவங்க மதத்துக்குள்ளே இவ்வளவு குப்பைகள் இருக்குது அப்படிங்கிறது வெளியே தெரியும் போது அவங்களால தாங்கிக்க முடியல. அந்த ஆத்திரத்தில் தான் பிறரை சபிக்கிறாங்க இவங்க. எனக்கு எப்படி கிறிஸ்தவங்க சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி வேற ஒரு வீடியோவில் விளக்கியிருந்தேன். எனக்கு கேன்சர் வரணும், ஹார்ட் அட்டாக் நான் சாகணும் அப்படின்லாம் அவங்க பேசியிருக்காங்க. சரி, இப்போது இந்த கலவை வெங்கட் இருக்காரே, இன்னொரு காரியத்தை அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தார். அது என்னென்னா, இவர் கிறிஸ்தவர்களை விவாதத்துக்கு கூப்பிட்றார், இவர் கூட விவாதம் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார், என் கூட யார் வேணாலும் விவாதத்துக்கு வாங்க, ஆனால் ஒரு நிபந்தனைக்கு நீங்கள் ஒத்துக்கணும். அதுவும் நான் வைக்கிற நிபந்தனை இல்லை, இயேசு கிறிஸ்துவே வச்சிருக்கிற நிபந்தனை. அது என்னென்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவங்களுக்கு அற்புதம் செய்கின்ற வல்லமை இருக்கும். அதனால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய வல்லமை இருக்கும்.
அப்போ நீங்கள் கிறிஸ்தவ போதகர் யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க என்கிட்ட. நல்லா சாப்பிட்டு செழிப்பாக கொழுத்து போயிருப்பாங்கல்ல, வயிறு பெருசாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு போதகரை கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணி எனக்கு முன்னால் அவங்க வயிறை 6 பேக்காக மாற்றி காமிங்க. இந்த அற்புதத்தை நீங்கள் எனக்கு முன்னால் செஞ்சு காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட நான் விவாதத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இவரை குறித்து வீடியோ வெளியிட்டாங்களே அந்த போதகர்கள் யாருமே இவருடைய சவாலை ஏற்றுக்கலை. அவர் சொல்கிறார், இது வரைக்கும் 6 வீடியோக்கள் வெளியிட்டுட்டேன், இது வரைக்கும் ஒரு கிறிஸ்தவ போதகர் கூட என்னுடைய சவாலை ஏற்றுக்கிட்டு வந்து அற்புதம் செய்து காமிக்கிறதுக்கு முன் வரல. இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வல்லமை இருக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அவருக்கு அந்த வல்லமையெல்லாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்க நம்புகிறாங்கல்ல இயேசுவுக்கு வல்லமை இருக்குன்னு, அப்படின்னா வந்து செய்ய வேண்டியது தானே. ஏன் செய்யலை? ஏன்னா இயேசுவுக்கு அந்த வல்லமை இருக்குன்னு அவங்களுக்கே விசுவாசம் இல்லை, இயேசுவை அவங்களே நம்பலை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை, ஒரு விமர்சனத்தை அவர் அந்த வீடியோவில் வச்சுருக்கார். இப்போ இதுக்கு கிறிஸ்தவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? ஒரு கிறிஸ்தவ போதகரை என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணி அவருடைய பெருசாக இருக்கிற வயிறை 6 பேக்காக மாற்றி காமிங்க, அப்போது உங்களோட நான் விவாதத்துக்கு வரேன் அப்படின்னு இவர் சொல்லும்போது அவருக்கு இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? கிறிஸ்தவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தரை நாம் சோதித்து பார்க்கக்கூடாது அப்படின்வாங்க. இயேசு எங்களுக்கு வல்லமையை கொடுத்துருக்கார், எங்களால் அற்புதங்கள் செய்ய முடியும். ஆனாலும் ஒருத்தரோட உடம்பை 6 பேக்காக மாத்திர அந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம், அது அவரை சோதித்து பார்க்குற காரியம் அப்படின்னு சொல்லி அவங்க அதிலிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. சரி, நீங்கள் யாருடைய வயிற்றையும் 6 பேக்காக மாற்றி காமிக்க வேண்டாம். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படியெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுக்கல உங்களுக்கு. நீங்கள் யாரையாவது கூட்டிகிட்டு வந்து ஜெபம் பண்ணுங்கள் 6 பேக்காக மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு. அதனால் ஒருவேளை நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணிங்கன்னா அது கர்த்தரை சோதிக்கிறதாக இருக்கும். ஆனால் அவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தம் இருக்கு இல்லையா, என்னென்ன அற்புதங்களெல்லாம் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா, அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு, அதையும் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. அவரை விசுவாசிக்கிற நீங்கள் நோயாளிகள் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணால் அவர்களுடைய நோய் குணமாகும் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கார் இல்லையா. மார்க் 16:18 வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படின்னு இயேசு சொல்லியிருக்கார்ல. அவரை விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு அதையே நீங்கள் செய்யக்கூடாது. எத்தனையோ போதகர்கள் இறந்து போயிட்டுருக்குறாங்க, அவங்கள வச்சு சுற்றி நின்றுக்கிட்டு கதறி கதறி அழுது ஜெபிக்கிறீங்க, அவங்க செத்து போயிடுறாங்க. உங்களால் அந்த அற்புதத்தை செய்ய முடியல. இயேசு உங்களுக்கு கொடுத்த அந்த அற்புத வல்லமையை பயன்படுத்தி அவங்களையெல்லாம் பழைக்க வைக்கலாம்ல, ஏன் செய்கிறதில்ல? எத்தனையோ போதகர்கள், எனக்கு தெரிஞ்ச போதகர்கள் சர்க்கரை வியாதிக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க தினமும். வெளியூர் டூர் போனாங்கன்னு வச்சுக்கோங்க, கன்வென்ஷன் அப்படின்லாம் பேக் பண்ணிட்டு போகிறாங்க வீட்டில் இருந்து, சுகர் டேப்லெட்டை முன் ஜாக்கிரதை எடுத்துகிட்டு போகிறாங்க. அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், வல்லமை பெற்ற ஊழியர்கள். நீங்கள் யாருடைய வயிற்றையும் ஜெபம் பண்ணி 6 பேக்காக மாற்ற வேணாம். சாகிற ஊழியர்களை காப்பாற்றலாம்ல. கிறிஸ்தவர்களில் கேன்சர் இறந்து போகிறாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணி சுகமாக்கலாம்ல. ஏன் உங்களால் முடியல? கொரோனா வந்தப்போ லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இறந்து போனாங்க. இயேசு கிறிஸ்து சொல்வதாக மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன அப்படின்னு சொல்லிட்டு அவரை விசுவாசிக்கிறவங்க வியாதியஸ்தர்கள் மேலே கைகளை வச்சா அந்த வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஆனால் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் நோயில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஊழியக்காரங்க நோய் இறந்து போகிறாங்க. அப்படின்னா ஒன்று, இயேசு கிறிஸ்து பொய் சொல்லியிருக்கணும், அல்லது இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னதாக பைபிளை எழுதினவங்க பொய்யா எழுதி வச்சிருக்கணும். இந்த 2ல் எது உண்மை? இயேசு கிறிஸ்து பொய்யரா அல்லது பைபிளை எழுதிய ஆசிரியர்கள் பொய்யர்களா? எதுவாக இருந்தாலும் சரி, இந்த பைபிளை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டு இருக்கிற உங்களுடைய மதம் போலியானது என்பது மட்டும் உறுதி.